Hello students, I am Ramanan. In the video, class 12, exercise 6.10 இருந்து sum number 22 பார்க்க போறோம். The vector equation r vector is equal to I vector minus 2j vector minus k vector plus t into 6i vector minus k vector represents a straight line through the points அப்படின்னு கேட்டிருக்காங்க. Given equation எழுதிக்கலாம். R vector is equal to I vector minus 2j vector minus k vector plus t into 6i vector minus k vector. இதை எதோட கம்பேர் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா r vector is equal to a vector plus t into b vector minus a vector. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இதை இதோட கம்பேர் பண்ணணும். So we get a vector is equal to a vector நமக்கு என்ன கிடைக்கும்? I vector minus 2j vector minus k vector. ஓகே, அடுத்ததா b minus a vector நமக்கு கிடைச்சிரும். 6j vector minus k vector. Sorry, 6i vector அது. இந்த இடத்துல 6j vectorனு மாத்திக்கோங்க. இல்லைனா ஆன்சர் சரியா வராது. அடுத்ததா இப்போ இதிலிருந்து எக்ஸாக்ட் b வெக்டர் வேணும்ன்றதுனால இந்த ரைட் சைடில் இந்த a வெக்டர் கொண்டு போகிறோம். b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6j வெக்டர் மைனஸ் k வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் இல்லையா, ப்ளஸ் a வெக்டருக்கு பதிலாக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6j வெக்டர் மைனஸ் k வெக்டர் ப்ளஸ் I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். இப்போ simplify பண்ணோம்னா we get for b vector I vector plus 4j vector plus இங்க minus k vector வரும். so minus 2k vector. நமக்கு a vector தனியா b vector தனியா கிடைச்சிருச்சு. இப்போ corresponding points னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கிருந்து a வெக்டர்லேருந்து 1, -2, -1 ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். b வெக்டர்லேருந்து 1, 4, -2 இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த வேல்யூ ஆப்ஷன் 3 இதான். ஸோ இந்த கம்பேரிசன் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டா, இந்த ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிட்டா ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.